அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஆகிட்டோம். அது இப்படி அதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னென்னா, நெல் எந்த மரத்தில் வரும்னு ஒன்று கேட்கும்போது ரொம்ப வலிக்குது. அப்போ தான் தெரிஞ்சது ஏன் குழந்தைகளுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுக்கணும். என்னோட நண்பர் வந்து பெரிய ஸ்டோர் வச்சுருக்காரு. அவரோட பாப்பா வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிறா. பால் எங்கிறது வருது, பேக்கெட்டில் வருதுங்கிறா. பேக்கெட் எங்கிறது மிஷினில் வருதுங்கிறா. வருமானம் வேணும். எல்லா தொழிலையும் எல்லா வகையான வேலை வாய்ப்புகள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தின வருமானம் இருக்கிறதுனால, அந்த வருமானத்தை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பிளான்டாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா விவசாயிகளும் ஆண்டு வருமானத்தை நோக்கி போவாங்க. வேலை பளு, வேலைக்கு ஆட்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையை வச்சுட்டு ரிஸ்க் இல்லாத வேலை, ஏதோ ஆண்டு வருமானத்தை தரக்கூடிய வெள்ளாமைகளை செய்துட்டு போகிறதுனால அவங்களுக்கு அந்த காலகட்டம் ஒரு உதாரணத்துக்கு வாழை எடுத்துட்டிங்கன்னா வாழையிலும் ஆண்டு வருமானம் ஒரு வருஷம் நீங்கள் அதை கஷ்டப்பட்டு செய்வீங்க. அந்த கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நேந்திரம்லாம் ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. அப்போ அந்த அவங்க போட்ட காசு கூட திரும்ப வராது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னா, நாங்கள் பெரிய விவசாயிகளை ஃபோக்கஸ் பண்ணி இயற்கை அவங்களுக்கு வந்து அந்த அறிவு, அந்த அதை சார்ந்த படிப்பு, அதுக்கு நிறைய தகவல் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறதுனால பெரும் விவசாயிகள் வந்து ஈஸியாக அவங்க விவசாயம் சார்ந்த தொழிலிருந்து வெளியே போக மாட்டாங்க. சிறு குறு விவசாயிகளை வந்து இயற்கை விவசாயத்திலேருந்து எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல் பண்ண வச்சுட்டோம்னா இந்த இயற்கை விவசாயம் ஈஸியாக ஜெயிக்குங்கிறது நம்மளுடைய கான்செப்டாக இருக்குது. ஸோ இது எப்படி இதை கொண்டுட்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் 4 வகையான வருமானங்கள் இருக்குது. தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம், ஆண்டு வருமானம். அதில் நம்ம சிறு குறு விவசாயிகள் வந்து அதிகப்படியான ஃபோக்கஸ் வந்து தின வருமானம், வார வருமானத்தில் மட்டும் நிற்கிறது நல்லதுன்னு நம்மளுடைய புரிதல். என்னென்னு கேட்டிங்கன்னா, தின வருமானத்தில் என்னென்ன இருக்குது விவசாயத்தில், அதில் 4 வகையான இது இருக்குங்க. ஒன்று கீரை, இன்னொன்று பால், இன்னொன்று பூ விவசாயம், இன்னொன்று வந்து வாழையுமே நம்ம தினசரி வருமானத்துக்கான ஒரு பயிராக நம்ம பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பால் வந்து ரொம்ப ரிஸ்கியானது. நாங்களே வந்து முதல்ல பால் டைரி ஃபார்ம் தான் வச்சுருந்தோம். ஒரு 70-80 மாடுகள் வச்சு டெய்லி ஒரு 350-400 லிட்டர் வரைக்கும் உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் என்னென்னா 24 ஹவர்ஸ் வேலை செய்யணும். 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு தின வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் வந்து பால் வருமானம். பால் கமிட்மெண்டட் வருது. அதாவது கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருந்தே ஆகணும். ஒரு உயிர் ஜீவன் இருந்ததுன்னா அங்கே கண்டிப்பாக நீங்கள் இருந்தே ஆகணும். சரி, அது முடியல, என்னால் வந்து அது பண்ண முடியலைங்கன்னா அடுத்த இதுக்கு வந்தீங்கன்னா, அப்புறம் இன்னொன்று என்னன்னா, மாடில் வந்து நீங்கள் மிக மிக குறைந்த தொழிலாக பண்ணோன்னா மிக குறைந்தது 15 மாடு இருந்தால் மட்டும்தான் அதை லாபகரமாக கொண்டு போக முடியும். இல்லை ஒரு 5 மாடு இருக்குதுன்னா ஒரே டைமில் கண்டு போடும். அந்த டைமில் பீக்கில் இன்கம் வரும். ஒரு ஸ்டேஜில் பால் வைத்தும் போது அந்த இடத்துல பால் கம்மியாச்சுன்னா வருமானம் வராது. அதுக்கான இன்புட் காஸ்ட், அதாவது செலவுகள் வந்து வெளியிருந்து எடுத்து போடுவீங்க. திரும்ப அதை திருப்பி அடைக்கிறதுக்கான போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கும். இது 15 மாடுகளுக்கு மேலே போய் பண்ணும்போது நீங்கள் நேரடி சந்தைப்படுத்தல் மூலிமா லாபகரமாக கொண்டு போக முடியும். அது இல்லைன்னா பூ வந்து என்னென்னா, நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்து மார்க்கெட் எப்படின்னு தெரியல. நான் அதாவது கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு அது ஓகே. பட் பூவில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நைட்டில் பறிக்க வேண்டி இருக்கும். ஒரு 2 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அதை பறித்தா தான் அதுக்கான சந்தை வந்து ஸ்டாண்டர்டாக நல்ல விலைக்கு விற்க முடியும். ஸோ அதுவும் ஒரு ரிஸ்க்கானதுன்னா, அதுக்கு அடுத்து வந்து கீரைக்கு வந்துட்டிங்கன்னா, கீரையினுடைய தேவை வந்து இப்போது சாதாரணமாக இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய கோயம்புத்தூர் சிட்டியினுடைய தேவையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 கோடி ரூபாய் வர்த்தகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள், தினசரி தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். இன்றைக்கி வந்து எல்லா வகையான மக்கள், நடுத்தரம், மேல்தட்டு, கீழ்த்தட்டு, எல்லா வகையான மக்களுடைய ஆரோக்கியத்துக்கு எந்த மருத்துவர்கிட்ட போனீங்கனாலும் கீரை தான் முதல் உணவாக அவங்க சொல்லக்கூடியது. ஏதாவது ஒரு கீரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. கீரை ஏன் எல்லாரும் கீரை பண்ணுறதில்லை அப்படின்னா, அது ஒரு காலத்தில் வந்து அது ஒதுக்கப்பட்ட பொருளாக இருந்தது. சந்தையில் வந்து அதாவது ஏழைகளுடைய ஒரு உணவு லிஸ்ட்டில் இருந்தது. இன்னைக்கு நோய்களினுடைய தாக்கம் அதிகமானதுனால கீரைகளுடைய விழிப்புணர்வு அதிகமாக நமக்கு வந்திருக்குது. கீரையினுடைய இனியோட மிக எளிமையான, மிக மிக இன்புட் காஸ்ட் கம்மி, அதாவது நம்மளுடைய செலவு தொகை வந்து மிக குறைவான ஒரு விவசாய பொருள்னா கீரை தான்.
மொத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோவோட கீரை விதை வந்து அதிகபட்சம் 400 ரூபா. சில இந்த மணத்தக்காளின்னு சொல்லக்கூடிய சுக்குட்டி கீரை அந்த மாதிரியான கீரைகள் வந்து 2000 3000 இருக்கும். நார்மலாக விற்கக்கூடிய இந்த தண்டுக்கீரை சிறுகீரை விதைகள் வந்து நம்மளுக்கு ஒரு 400 ரூபா ரேஞ்ச், அதிகபட்ச விலை 400 ரூபா ரேஞ்சில் நமக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் கிலோவில் வாங்கினா சின்ன பேக் வாங்கினீங்கன்னா அது விலை ஜாஸ்தி வரும். அந்த விவசாயிகள் வாங்கக்கூடிய 400 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 20லிருந்து 25 நாளுக்குள்ள அதை வந்து 8000 ரூபா மினிமம் காஸ்ட், 8000 ரூபாய்க்கு அதைய அந்த மதிப்பை மாற்றி நமக்கு வருமானம் பண்ணக்கூடிய ஒரே பொருள் வந்து கீரை தான். அது எப்படின்னா மினிமம் 1 கிலோ விதையில வந்து அதிகபட்சம் 800 கட்டு வரைக்கும் நம்ம கீரை எடுக்க முடியும். எல்லா சூழ்நிலையும் வருமா? நம்மளுடைய கால சூழ்நிலை, மண், இயற்கை சீற்றம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக நமக்கு எல்லாம் ஒத்துழைச்சதுன்னா அதிகப்படியாக 800 கட்டு வரைக்கும் வைக்கலாம். சரி, 400 ரூபா கீரை விதை வாங்குறீங்க, அதுக்கான செலவுகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் 15 கிலோலேருந்து 20 கிலோ வரைக்கும் நமக்கு தேவைப்படும். அப்போ நீங்கள் அந்த ஒரு ஏக்கருங்கிறது 100 சென்ட். அப்போ நம்ம 1 கிலோ விதை எவ்வளோ இதில் போடுறங்கிறத பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுக்க முடியும். சரி, இதோடைய இந்த கீரையில் என்னென்னா இருக்கிறதுலையே எல்லா வகையான விவசாயங்கள் நீங்கள் செய்கிறதுலையும் மினிமம் 3 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணணும் ரிசல்ட்டுக்கு. குறைந்தபட்சம் கீரையில் மட்டும்தான் 30 நாளில் ரிசல்ட் பார்க்க முடியும். அதனால 30ங்கிறது மிக அதிகமான நாள். வெந்தயக்கீரையோ சிறுகீரையோ எடுத்துட்டிங்கன்னா 18வது நாள் ரிசல்ட்டு. சீக்கிரமாக ஒரே ஒரு குறுகிய இடத்துல அதிக தடவை நீங்கள் விவசாயம் செஞ்சு அதிகப்படியான லாபம் எடுக்கக்கூடிய ஒரு பொருள்லாம் கீரை. கீரைகளில் நாங்கள் வந்து இப்போ என்னோட பேர் கந்தசாமி, கீரை கந்தசாமின்னா நிறைய தெரியும். நம்ம நவக்கரையில், கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை தாலுக்கா நவக்கரையில் நாங்கள் இருக்கோம். எங்களுடைய வில்லேஜ் பிச்சனூர் வில்லேஜ். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மீட் இண்டஸ்ட்ரியில் இருந்தோம். இறைச்சி பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு தொழிலில் இருந்தோம். நானும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு ஸ்டேஜில் அண்ணா பசங்கள்லாம் வந்தோம்னா அவர் அது தொழில் அவங்களுக்கு வேணும்னு சொன்னப்போ சரி நம்ம வேண்டாம்னு இயற்கை விவசாயத்துக்கு வந்தோம். நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவி பேர் கீதா, அவங்க எம்ஃபில் பிஹெச்டி ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அப்போ ஒரு எங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை கிடைக்கிறதுக்கு லேட் ஆச்சு. அப்போ அந்த காலகட்டங்களில் நிறைய ட்ரீட்மெண்ட் போனோம். அப்போ எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் வந்து மருத்துவத்தில் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிட்ற உணவுல தான் உணவே மருந்துங்கிறது அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த மருந்தான ஒரு கெமிக்கல் மருந்தில் இருக்கக்கூடிய உணவு விட்டுட்டு இயற்கையான உணவு மருந்தாக இருக்கக்கூடிய பொருளை தொழாவினப்போ தான் தெரிஞ்சுது இயற்கை உணவுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்குது, சந்தை எவ்வளோ பெரிய சந்தை இருக்குதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களுடைய இறைச்சி ஏற்றுமதி தொழிலையே போயிட்டு இருந்தோம். ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த பிரிவினை பார்ட்டிஷன் முடிஞ்சு நான் வெளியே வந்தப்போ இம்மிடியேட்டான ஒரு இன்கமுக்காக மாட்டு பண்ண வச்சுருந்தோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய அது வந்து நான் சம்பாதிக்கலாம், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், எங்களுடைய இது ஓகே. அடுத்தது இயற்கைக்கு நமக்கு மண் அந்த இயற்கையை மாற்றணும். மண்ணை இயற்கையை இருந்தது நம்ம செயற்கையை வச்சுருந்தோம், அது இயற்கையை மாற்றி அதுக்கான வருமானங்கள் எடுக்கணும்னு காய்கறியில் போனோம். காய்கறியில் எங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது. சுற்றி இருக்கிறவங்க வந்து அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்து அடித்ததுனால நாங்கள் கீரைக்கு வந்தோம். அப்போது எனக்குள்ள அப்போ என்ன புரிதல்னா நம்முடைய பிறப்பு நாம் எடுத்ததில்லை, இறைவன் படைச்சிருக்காரு. ஒரு பூமி இருக்கிறவங்க வயிற்றுல என்னை படைச்சிருக்காரு. அப்போ நம்ம ஹிந்து தர்மப்படி 2 இதை தாயின்னு சொல்லுவோம். ஒன்று மண்ணை, இன்னொன்று பெற்ற தாயை. சரி, நம்ம பெற்ற தாய்க்கு நம்ம விஷம் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம இன்னொரு தாயின்னு சொல்லக்கூடிய பூமாதேவிக்கு நம்ம விஷம் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு புரிதல் வந்தது. ஸோ அந்த புரிதலை அதிகப்படியான வருமானம் எடுக்கணும், நம்மளை சார்ந்தவங்களை எப்படியாவது இந்த இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம், சிறிய எண்ணங்கள் தோன்றுச்சு. அதுக்கு எங்களுடைய நட்பு வட்டாரங்கள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து இயற்கை உணவை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அப்போ அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எப்படி எல்லாத்துக்கும் இயற்கை பொருளை கொண்டுட்டு போகணும். இப்போ இருக்கிற மார்க்கெட்டு இப்போ கொஞ்சம் இப்போ தாய்மண் அமைப்பு மாரிமுத்தனோட இதெல்லாம் வந்து பயங்கரமான எஃபெக்டில் வந்து இயற்கை பொருள் எல்லாத்துக்கும் கிடைக்குங்கிற ஒரு புரிதலை கொடுத்துருக்காங்க. நாங்கள் இயற்கை பொருளை தேடி அடைஞ்சப்போ இயற்கை உணவுப் பொருள்ங்கிறது வசதியானவங்களுதுங்கிற மாதிரி ஒரு இருந்தது. இப்போ வளர்ந்த நகரங்களில் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்குது. இயற்கை பொருள் பார்த்தீங்கன்னா ஈவன் கோயம்புத்தூருக்குள்ள 1 கிலோ அரிசி 400 ரூபாய்க்கு விற்கிற கடையெல்லாம் இருக்குது.
அதை இப்போ அதை இயற்கையில் விளைவிச்சதே இருந்தாலும் 100 ரூபா 150 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய அரிசியை அவங்க பிராண்டடாக 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபார்ம், நான் இதே மாதிரி ஒரு மீட்டிங்கில் கேரளாக்குள்ளே கூப்பிட்டுருந்தப்போ போயிருந்தேன். அங்கே வந்துட்டு ஒருத்தர் வந்து அவர் இதே அரிசியை, ரத்தசாலிங்கிற அரிசியை 1200 ரூபாய்க்கு அவர் பிராண்டில் விற்கிறாரு. நான் கேட்டேன், ஏங்க இவ்வளோ விலைக்கு விற்கிறீங்க? நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்காரு, நீ உற்பத்தி பண்ணுறது விஷமில்லாத பண்ணு, நீ நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கும், உன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவரு நான் சம்பாதிக்கணும் அதுக்காக பண்ணுறேன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம அந்த மீட்டிங் போகிறதில்ல. சரி, என்னன்னா நம்மளுடைய நோக்கம் வந்து என்னைக்கு இது மாறுச்சுனாங்க, அக்ரிகல்ச்சராக இருக்க வரைக்கும் நல்லா இருந்தது. இப்போ அக்ரி பிஸ்னஸ் ஆயிடுச்சு. படிப்பே அக்ரி பிஸ்னஸ்னு வந்துருச்சு. அக்ரிகல்ச்சர்னா நம்ம வாழ்வியல், நம்ம இயற்கை விவசாயங்கிறது வந்து சம்பாதிக்கிறதுங்கிறது செகண்டரி. முதல்ல நம்ம வாழ்க்கை தரம். இது நம்மளாம் சின்ன பசங்களாக இருக்கிறப்ப எப்படி ஒரு நிம்மதியான லைஃபு எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி ஓடுறோன்னா இந்த கமர்ஷியலான வாழ்க்கைக்குள்ளே வந்ததுனால தான். பணம் வாழ்க்கை கண்டிப்பாக வேணும், ஆனால் பணமே வாழ்க்கை ஆயிராது. நீங்கள் இவ்வளோ செயற்கை உரங்களை போட்டு அவ்வளோ பண்ணி இன்னைக்கு எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை மருந்தகங்கள் வந்திருக்குது. நம்மளே இப்போ சாதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு பிபி டேப்லெட் போட்டுக்கலாம். அன்னைக்கு ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்கேன், அவர் சொல்கிறாரு 40 வயசு தாண்டா ஒரு மினிமம் டோசேஜ் பிபி டேப்லெட் எடுத்துக்கிறது நல்லதுங்கிறாரு. அப்போ நம்ம உடம்பு கெட்டுட்டு இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியுது. அதுக்கு பதிலாக நீங்கள் உணவை நீங்கள் நல்ல உணவாக சாப்பிடுங்க, அந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த முயற்சியை நம்மளால இயன்ற அளவு நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சியம் எடுத்து இந்த கீரை விவசாயத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம லைஃப் டைமில் ஒரு 100 பேர் தீவாவது இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வரணுங்கிற முயற்சியில் ஒரு 20 பேர் இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணி வர்றாங்க எங்கெங்கேயோ தமிழ்நாட்டிலிருந்து. அதுக்கு வந்து இந்த ஈஷாவோட சேவ் சாயில்னு ஒரு அமைப்பு, அதை நம்மளை நிறைய இடத்துல பேச வைக்கிறாங்க. நம்மளுடைய நோக்கம் வந்து எப்படியாவது ஒருத்தரை இயற்கை விவசாயம் செய்ய வைக்கணும், இயற்கை விவசாயத்தில் லாபத்தை காமிக்கணும். அப்போ அவங்க வெளியே போக மாட்டாங்க. இயற்கை விவசாயம் செய்ய சொல்லி நிறைய கூட்டமைப்பு, நிறைய ஆர்கனைசேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சப்போர்ட்டு சார் சொன்ன மாதிரி சின்ன மானியமாக இருந்தாலும் கொடுக்குறாங்க. சரி, ஓகே. அவங்க எங்கே ஃபெயிலியர் ஆகுறாங்க? சந்தைப்படுத்தல ஃபெயிலியர் ஆகுறாங்க. அதுக்கு இந்த தாய்மண் அமைப்பு பண்ணுற முயற்சி, மாதத்தில் ஒரு சந்தை நடத்துறதுங்கிறது பெரிய முயற்சி. நீங்கள் தின வருமானத்துக்கு உள்ளே வந்துட்டீங்கன்னா அது ஈஸி. இப்போ ஒரு சிம்பிளான கால்குலேஷன், இப்போ 400 ரூபாய்க்கு ஒரு கிலோ விதை வாங்குங்க, அதை விதைச்சிடுங்க. நம்ம 800 கட்டுங்கிறது விட்டுருங்க. நீங்கள் அதாவது ஒரு 5 சென்ட் எடுத்துங்க. 5 சென்ட்ல வந்து ஒரு சென்ட்டுக்கு அதிகம் வச்சு 200 கட்டு எடுக்கலாம். வேண்டாம், 100 கட்டு எடுங்க. 5 சென்ட்ல மாசம் ஒரு சென்ட் போடுங்க. 100 கட்டு எடுக்கும்போது உங்களுக்கு மாசம் 100 கட்டு வருது. அதே வாரத்தில் ஒரு 25 கட்டு 10 ரூபாய்க்கு கொண்டுட்டு போய் லோக்கல் கடையில் வித்துருங்க. விற்கிறது வந்து நாங்கெல்லாம் 30 ரூபாய்க்கு நேரடியாக விற்கிறோம், ஹோல்சேல் 20 ரூபாய்க்கு விற்கிறோம். அந்த 20 ரூபாய்க்கு நீங்க வருவீங்க எப்பன்னா உங்களுடைய பொருள் இங்க இருக்குதுன்னு கிடைக்கும் போது. நாங்க 5 ரூபாய்க்கு தொடங்கணும், ஒரு கட்டு கீரை 5 ரூபாய்க்கு மார்க்கெட்ல உடனே கொடுத்து தொடங்கணும். என்னுடைய மிகத்தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, விவசாயிகள் யாரும் கமிஷன் வண்டிக்கு போகாதீங்க. உங்களுடைய உற்பத்தியை உங்களுடைய உற்பத்தி எத்தனை பேருக்கு தெரியுங்களா? ஒரு 100 பேர் உங்களுக்கு நேரடி கஸ்டமர்ஸ் கிடைச்சிட்டா அவங்களுக்கு உங்களால் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாது. அந்த 100 பேருக்கு பிடிக்கிறது கஷ்டமா? கிடையவே கிடையாது. எப்படின்னா எங்களுடைய கிராமத்தில் நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன், இந்த கீரையை வந்து கோயம்புத்தூர் தான் விற்க முடியும். அப்போ நாங்கள் எப்படி சந்தைப்படுத்த ஆரம்பிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த கீரை உற்பத்தி பண்ணணும். அந்த கீரை தான் எங்கள் தொழில்னு வந்தது. எப்படின்னா, காய்கறி பண்ணப்போ எங்களுடைய தொந்தரவு கீரையாக வந்தது. அந்த கீரையை களை எடுக்க முடியாமல் அதை பறிச்சு கொண்டு மார்க்கெட்டில் கொடுத்தப்ப தான் தெரிஞ்சு இதுக்கு ஒரு சந்தை இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் அதை பற்றி தேடலில் போனோம். கீரை எங்களை கூட்டிகிட்டு வந்துச்சு. 3 வெரைட்டியில் ஆரம்பித்தோம். 3 வெரைட்டி வந்து முருங்கையும், பொன்னாங்கண்ணி, இந்த பச்சைத்தண்டு கீரை. அப்போது அதில் அதை கொண்டுட்டு போய் சந்தை கமிஷன் மண்டியில் தான் கொடுத்தோம். அதை ரொம்ப கேவலமாக பார்த்தாங்க. நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து போகிறோம், ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க. சரி, அது எதுக்கு அப்படி கொண்டு போகணும்? அடுத்து கடைகள், மளிகை கடைகள் கொடுத்தோம். அவங்களுக்கு இது விற்பனை அதிகமாக எங்களை கேட்டாங்க. சரி, இதை வாங்குற காலுக்கு நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனோம். அப்போ என்னுடைய நட்பு வட்டாரங்கள்லாம் வந்தாங்க. நிறைய 3 கீரை கொண்டுட்டு போனப்போ அதிகமான வரவேற்பு இல்லை. திரும்ப போகும்போது அதையே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இதாக இருந்தது.
அப்போதான் நாங்கள் கீரையினுடைய இது நாங்கள் வாடிக்கையாளர்கிட்ட உங்களுக்கு என்ன கீரை வேணும் அப்படி கேட்டு 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 இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான கீரைகள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். 30 வகையான கீரைகள் என்னன்னா, சாதாரணமாக நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனாலே நம்ம சாப்பிட்றது இருப்போம் இட்லி பரோட்டா தான். ஆனால் லிஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு மெனு வாங்கிக்குவோம். நிறைய லிஸ்ட் இருந்தால் தான் இன்னும் நிறைய சாய்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம மனசு அப்படி பழகிருச்சு. ஸோ அதனால நம்ம லிஸ்ட் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அதுக்கு போனோம். அப்போ கீரையினுடைய லிஸ்ட் அதிகமில் இப்போ 30 வகை வந்துச்சு. இதையும் நாங்கள் ஒரு 5-6 வகையை பிரித்தோம். ஒரு முறை விதைத்து ஒரு முறை அறுவடை செய்யக்கூடியது, ஒரு முறை விதைத்து பல முறை அறுவடை செய்யக்கூடியது, ஒரு முறை விதைச்சு பல ஆண்டுகள் அறுவடை கொடுக்கக்கூடிய கீரை, கொடுவகை கீரை, மரவகை கீரை, மூலிகை வகை கீரை அப்படின்னு நீங்கள் லிஸ்ட்டை போட்டு அந்த மெனு நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட்டை அந்த குரூப்புக்கு அனுப்பும் போது இதில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா. இப்போ நீங்கள் இங்கே வந்தப்போ பார்த்துருப்பீங்க, நான் நிறைய அதை நோட் பண்ணேன். ஒரு அதிகப்படியான கூட்டம் வந்து விதைக்கடைகளில் நின்றுது. இதெல்லாம் இப்படி இருக்குதானே, இப்போ அந்த கஸ்தூரி வெண்டை எடுத்துட்டு இப்படி ஒரு வெண்டைக்காய் இருக்குதானெல்லாம் பார்த்தோம். உண்மையில் நாங்களே அதை போட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் வந்தப்போ அந்த செடி அந்த கத்திரி அந்த கஸ்தூரி வெண்டையை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் பிடிங்கி வீசிட்டோம். அதுதான் என்னன்னா, நம்ம பாரம்பரியங்கள்லாம் மறந்து போயிடுச்சு. இந்த இறகு அவரை, மூக்குத்தி அவரை எல்லாம், இப்போ மூக்குத்தி அவரை சொல்ல போனால் நான் கரெக்டாக ஒரு 20 நாளைக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன். அதை வாங்கி அந்த விவசாயிகிட்ட கேட்டது எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ ரிப்பீட்டடாக அதை வாங்குறோம், அவ்வளோ டேஸ்ட்டு. ஸோ என்னன்னா நம்ம பாரம்பரியத்தை எல்லாம் அழிச்சு, இதே மாதிரி நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போனப்போ அதில் ஒரு எம்பிஓ கர்நாடகா பேஸ்டு இயற்கை விவசாயிகளை மட்டும் சேர்த்துன ஒரு 650 விவசாயிகளை சேர்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மர் அசோசியேஷன் அந்த பிரசிடென்ட் சொன்னார். நியர்லி பார்த்தீங்கன்னா இந்த விதை வர்த்தகம் மட்டும், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ஹைபிரிட்ஸ் விதைகளுடைய வர்த்தகம் மட்டும் 65,000 கோடிக்கு இருக்குதுன்னு சொன்னார். கரெக்டான இதான புள்ளிவரம் தெரியல. அவ்வளவு பெரிய சந்தை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்மளுடைய பாரம்பரிய அழிச்சா தான் அவங்க உள்ள வர முடியும். இந்த இந்த குப்பையை கொண்டாந்து இங்கே கொட்டினா தான் நம்மளுடைய ஹெல்த் போகும், ஆரோக்கியம் போகும், மெடிசன் சைடு நம்ம அங்கே போவோம். எல்லாம் நமக்கு தோட்டத்தில் நாங்கள் சின்ன வயசாக இருக்கையில் சுகர் அந்த ப்ரெஷருங்கிறது கேள்விப்படாத ஒரு வியாதி. இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகமாக உழைக்கக்கூடிய உழைப்பாளர் வர்க்கத்துக்கே அதை அந்த நோய் வந்துருச்சுன்னா நம்ம உணவு எவ்வளோ விஷமாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு என்னன்னா, நம்ம கீரை விவசாயத்தில் என்ன சொல்லுவோம்னா, எடுத்த உடனே நீங்கள் பெரிய லெவலில் இவ்வளோ வருமானம் வருது, இந்த கீரையில் கொஞ்சமாக காசு போட்டால் நிறைய காசு வருதுன்னு போட்டு நிறைய பண்ணிடாதீங்க. பண்ணிங்கன்னா மறுபடியும் அதில் நம்ம ஒரு தடவை நஷ்டம் 2 தடவை நஷ்டம் பண்ணால் பயந்துருவோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 10 சென்ட் இடம் எடுத்துக்கங்க. 10 சென்ட்டில் ஒரு 5 அல்லது 10 வெரைட்டி, ஒரு சென்ட்டுக்கு ஒரு வெரைட்டி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரிசல்ட் மறுபடியும் சொல்கிறேன் 25 நாளில் பார்த்துருவோம். 25 நாளுங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். ஸோ அந்த ஒரு சென்ட்டுக்கு ஒரு வெரைட்டி போடுங்க. அதில் இந்த முதல்ல போடுறது ஒரு முறை விதைத்து ஒரு முறை அறுவடை செய்யக்கூடிய சிறுகீரை, பச்சைத்தண்டு, சிவப்பு தண்டு, அந்த டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்குது, மல்லி, வெந்தயம், இந்த மாதிரி அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய கீரைகள் நிறைய வெரைட்டிஸ் எடுத்து ஒரு முறை விதைச்சு ஒரு முறை அறுவடை செய்யறது போடுங்க. அந்த 10 வெரைட்டியில் ஃபாஸ்ட்டாக எது மூவ் ஆகுது, எது நல்லா வருது, அதில் என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த பூச்சி தாக்குதலுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள். அதாவது இயற்கை விவசாயத்தில் பூச்சி மருந்தல்ல, பூச்சி வெரைட்டி. பூச்சிக்கு மருந்து இல்லை, பூச்சி வெரைட்டி தான். என்னன்னா பூச்சி இந்த கீரை செடியில் இந்த டேஸ்ட் இருக்கும், இந்த காய்கறி செடியில் இந்த டேஸ்ட் இருக்கும்னு சாப்பிட்றதுக்கு வரும். அதோடைய மனத்தையும் அதோடைய டேஸ்ட்டையும் மாற்றிட்டோம்னா அது போயிடும். அது சாப்பிட்டு நல்லா இருந்தால் அது முட்டை வச்சுட்டு போயிடும். ஸோ அதோட டேஸ்ட்டையும் மனத்தை எப்படி மாற்றுறது, அதுக்காகத்தான் இந்த 10 இலை கரைசல், 3G கரைசல், பஞ்சகவியா, நிறைய அந்த ஒரு 17-20 வகையான பூச்சி வெரைட்டிகள் நிறைய இயற்கையில் நம்மளே தயாரிச்சுக்கிறோம். உங்களுடைய பூச்சிகளை விரட்டுறதுக்கு மருந்து எங்கே இருக்குது? உங்கள் தோட்டத்திலேயே இருக்குது. ஆடு மாடு சாப்பிடக்கூடாத இலைகள், இதெல்லாம் நம்மால் வர ஐயா திரும்ப திரும்ப சொல்கிறது தான். உன்னுடைய உரமும் உன்னுடைய பூச்சிக்கான பூச்சி வெரைட்டியும் உன்னோட தோட்டத்தை சுற்றி இருக்குது. அப்போது அந்த அந்த இயற்கை விவசாயத்துக்கு என்ன பண்ணணும், பூச்சி கவர்றதுக்கு உயிர்வேலி அமைக்கணும். அந்த உயிர்வேலியில் பூச்சி வெரைட்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வர்றது அங்கேயே டேஸ்ட் மாதிரி அப்படியே போயிருங்கிறது தான். இயற்கை விவசாயத்தை மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விவசாயமாக சொல்லி கொடுத்து, இது ஈஸியாக பேக்கெட்டில் வாங்கிட்டு டப்பாவில் வாங்கிட்டு தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிடலான்னு இது ஈஸின்னு சொல்லி நமக்கு அதை சந்தைப்படுத்த முடியாமல் நம்ம பொருளைங்க கொண்டுட்டு போய் இப்போ சாதாரண மார்க்கெட்டில் அவங்க ஏலம் போகும்போது நமக்கு எவ்வளோ வலிக்குன்னு தெரியும்.
அந்த வழியெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சோம், இனி நம்ம கமிஷன் பண்ணி போக வேண்டாம், நேரடியாக நுகர்வோர்கிட்ட நீங்கள் 100 பேர் உபயோகப்படுத்துங்க, 10 பேர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 பேர் உங்கள் நட்பு வட்டாரங்கள், நலம் விரும்புகிற நட்பு வட்டாரங்கள், உங்க மேல நல்ல எண்ணம் இருக்கிற சொந்த பந்தங்கள், அவங்க கிட்ட மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த 10 பேர் வந்து நம்மளை மெதுவாக கூட்டிட்டு போயிடுவாங்க. அது வந்து பெரிய கஷ்டம்னு நினைக்காதீங்க. நம்ம பொருளை எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, விவசாயிகளுக்கு ஒரு வாழைத்தார் வரும், அந்த வாழைத்தாரை வெட்டி கொண்டு கடையில கொடுக்கறதுக்கு கேவலம் பண்ணிருப்பாங்க. நம்ம ஊர் கடையில் கொடுக்கல, ஆனால் 4 பேர் பார்த்து என்ன நினைப்பேன், தூக்கிட்டு வந்துட்டானேன்னு நினைப்பாங்க. நம்ம பொருளை நம்ம விற்கிறதுல எந்த கௌரவ குறைச்சலும் கிடையாது. நம்ம திருடல, அடுத்தவனை ஏமாத்தல, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறோம். நம்ம பொருளை நான் எங்க ஊர் கடையில பேக்ல கொண்டு கொடுப்பேன். இனியொன்று என்னன்னா, நாங்க எல்லா வீடுகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கு போறோம் இல்லைங்களா, ரிலேஷன் பார்க்க போறோம் இல்ல, எல்லாரும் பிஸ்கட்டு மிச்சர் வாங்கிட்டு போனாங்க, நான் கீரை தான் வாங்கி கொண்டு போவோம். இப்போ இதைத்தான் செய்யறோம். இதை நீங்க செய்யுங்க. நீங்க உற்பத்தி பண்ணது உங்க கண்ணு முன்னால விளைஞ்சது, இதை கொண்டு பெருமையா கொடுங்க. எவனோ பேக்கெட்ல அடைச்சதை கொண்டு வந்து மைதா கலக்கி அவனும் கொடுக்கறது விஷம், அதை கொண்டு போய் பிரஸ்டீஜா பிராண்டு பிஸ்கட்ல கொண்டு கொடுக்குறீங்க, கேக் கொண்டு கொடுக்குறீங்க. எங்க நட்பு வட்டாரங்கள், எங்க சொந்த பந்தங்களுக்கு நாங்க வர்றேன்னு சொன்னாலே இந்த கீரை கொண்டு வாங்க. இப்ப அந்த மாதிரி மாறிட்டாங்க. அதுல கேவலமே இல்லைங்க. எது கேவலப்படணும்? நம்மளை படைச்சிருக்கான்ல, பூமி இருக்கிற வயிற்றுல படைச்சிட்டான்ல ஆண்டவன், இங்க இதை செய்யறதுக்கான படிச்சான். அப்புறம் இனியோட கண்டிப்பா குழந்தைகளுக்கு விவசாய வேலை கத்துக் கொடுங்க. விவசாயம்ங்கிறது வந்து நம்மளாம் வளர்ந்தது அதுல தானுங்க. நம்மளை அப்ப நம்ம எதுல படிக்க வச்சாங்க? நம்ம 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 வாழ்க்கை எப்படி வந்தது? அப்ப நம்ம எந்த வேலைக்கு போனாங்க? இந்த ஏரை பிடிச்சிதான் நம்மளை படிக்க வச்சாங்க, மாட்டை பிடிச்சிதான். அது வந்து இப்ப சாதாரண போச்சு, படிக்கலன்னு மாடு மேய்ப்பேன்னு. ஒரு காலத்துல மாறும், ரொம்ப நாள் இல்லை, ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள ஒரு கால லைன்ல நிற்போம். ஏன்னா கார்பரேட்ல புள்ள வந்துட்டாங்க, அவங்க ஃபிக்ஸ் பண்றது ரேட்டா வரும். நம்ம சொல்றது வந்து நீங்க உலகத்தை திருத்தருக்கு போக வேண்டாம், நீங்க திருந்துங்க, தின வருமானத்துக்கான பண்ணுங்க, கண்டிப்பா விவசாயத்துல ஜெயிக்க முடியும். கீரை வந்து தனியா பண்ணணுமா, ஊடு பயிரா நீங்க நிறைய பண்ண முடியும். வாழைக்குள்ள போடலாம். நாங்க தென்னை மரத்துக்குள்ள தான் போட்டிருக்கோம். தென்னைக்குள்ள வாழை கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கர் பக்கம் பண்றோம், 30 வெரைட்டி பண்றோம். அதிகப்படியாக கமர்ஷியலா பண்றது ஒரு 25 வெரைட்டி இருக்குங்க. இன்னைக்கு இப்ப நீ உங்கள யாராவது ஒரு கஸ்டமேட ஒரு கீரை கேட்டாங்கன்னா அதை கொண்டு வந்து வச்சிருவோம். லட்சக்கட்ட கீரைன்னு இப்பதான் முன்னாடி இது ஒரு இதை கொண்டு வந்து வச்சோம். அப்படி ஏதாவது ஒன்று தெரிஞ்சுன்னா அதை கொண்டு நம்மகிட்ட இருக்குது, இது யாராச்சும் வேணுமா, மருத்துவ குணமா யாராச்சும் தேவையா, அப்படி என்ன கேட்டாலும் நம்ம கிட்ட கிடைக்குங்கிற அளவுக்கு இப்ப வந்துட்டாங்க. ஒரு ஒரு உதாரணம், ஒரு கெட்ட இதான ஒரு இதுதான். நம்ம ஏரியால ஒரு அக்கம் பக்கத்துல எங்க ஒரு டெத்து நடந்தா கூட நேரம் இங்கே வருவாங்க. அந்த அகத்திக்கீரைன்னு ஒரு சடங்கு இருக்குது, அந்த பக்கம் பண்ணுவாங்க, அதுக்கு எங்கிட்ட வருவாங்க. அப்போ நம்மகிட்ட இருக்குதுங்கிறது தெரியுது. என்னன்னா, மண்ணை நீங்க நேசிச்சீங்கன்னா, பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு மண்ணு, அந்த மண்ணு உங்களை வந்து எங்க கொண்டு போகணுமா கொண்டு போகும். படைச்சவன் வந்து நம்ம அந்த இடத்துல பஞ்சபூதங்கள்ல நீ இந்த இடத்துல பிறந்துடுறான்னு உன்னை படைச்சிட்டான். நீங்க படிக்க வைங்க, என்னமோ பண்ணுங்க, அவன் கலெக்டராகவே ஆகட்டும், ஆனா விவசாயம் தெரிஞ்சு கலெக்டர் ஆகட்டும், நம்ம குழந்தை அப்படிங்கிறத முதல்ல படிக்க வச்சிருங்க. தின வருமானத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. தின வருமானத்துக்கானது ஈஸியானது கீரை. எங்க வேணாலும் சந்தைப்படுத்தலாம், பக்கத்து வீட்டுல வாங்கிக்குவான். அதனால கீரை பண்ணுங்க. விதை எங்க கிடைக்கும்? எல்லா அக்ரோ சர்வீஸ்லயும் கிடைக்கும். அங்க நல்ல பொருள் விற்கிறாங்க. அவங்க கிட்ட போய் கிடைக்காத ஒரு பொருள் இதுக்கு வாங்கி தரையா வெளியே வாங்குறதுனா அடுத்த நாள் வாங்கி வச்சிருவாங்க. ஏன்னா அது அவங்க பிசினஸ். அப்போ இந்த கீரையை வந்து சந்தைப்படுத்துறோம். இந்த ஏரியா 100 சில்லற வகையான கீரைகள் இந்தியாவில் இருக்கு. சரி, நம்ம ஏரியால எந்த கீரை அதிகமாக விற்கும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, 2 இடம். ஒன்று நம்ம ஊர் மளிகை கடை, இல்லை ஹோல்சேல் மார்க்கெட். இப்போ இங்கேயும் வைங்க, உடுவல்பேட்டை மொத்த வியாபாரிகள் வியாபாரமாகக்கூடிய ஒரு சந்தை இருக்கு. அங்கே கீரை மொத்த வியாபாரி இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஏரியாவில் விற்கக்கூடிய கீரைகள் அங்கே வச்சிருப்பாங்க. இல்லை உங்களுக்கு பிளைனாக தெரியணும்னா மல்லி ஈஸியாக போகும், வருஷம் பூரா போகும். ஒன்றா மல்லி, புதினா, கருவேப்பிலை வந்து இப்போ இடைக்கணக்கில் மாறிட்டதுனால நம்ம கட்டு விற்கிறது சிரமமாக இருக்கு. நம்ம தரம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வாங்கிக்குவாங்க. இனியொன்று என்னன்னா, நம்மளுடைய 2 இதுங்க சந்தையில வந்து இயற்கை விவசாயத்துல விளையக்கூடிய கீரை வந்து 250 கிராம் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறத இப்ப பெரும்பாலான இயற்கை விவசாயிகளுடைய இது. பட் நம்ம சொல்றது அப்படி இல்லை. 350 கிராம் மினிமம் வைங்க, முடிஞ்ச 1/2 கிலோ கொடுங்க. நம்ம வந்து கடைசி யூஸ் பண்ற உங்களுக்கு எண்டு கஸ்டமருக்கு கொடுக்குறது 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஆனா 40-50 கூட இருக்குது மார்க்கெட்டு. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல ஒருத்தர் வந்து ஹைட்ரோபோனிக்ஸ்ல செஞ்சு 250 கிராம் 50 ரூபாய்க்கு விற்கிறாரு. கொடுக்க முடியாத டிமாண்ட்ல இருக்கிறாரு. அவருக்கு இருக்கிற இடம் வந்து மொத்தமா 5 சென்ட் தான். அதுல 3 சென்ட் பாலிஹவுஸ் போட்டிருக்காரு,
ஒரு 1.5 சென்ட் ஷேடு ஹவுஸ் போட்டிருக்காரு, 1/2 சென்ட் விவசாயம் பண்றாரு. நான் அவர் பேர் அட்ரஸ் ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்னா, அவர் இன்னும் இயற்கைக்கு வரல. ஹைட்ரோபோனிக்ஸ்ல ரசாயன உரம் கொடுக்குறாரு. ஏன் கிலோ 200 ரூபாய்க்கு விற்கிற, உன்னை நம்பி எவ்வளவு நம்பிக்கையோட வாங்குறான், இயற்கைக்கு வாங்க 6 மாசம் சம்பாரிச்சுட்டு அப்புறம் வர்றேங்கிறாரு. ஸோ அதுல அது அவங்களுடைய ஆசை, அது மனிதனுக்கு ஆசைங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சொல்றது என்னன்னா, பண்ண முடியுமா சார், எனக்கு இடமே இல்லை, நான் என்ன பண்றேன்னா 10 க்ரோ பேக் வாங்க, வீட்டு மொட்டை மாடியில் வைங்க, கீரை வளர்த்து நீங்க உங்க குழந்தைக்கு கொடுங்க. இப்போ இடையில வந்து இந்த ஏவிபி ஆயுர்வேத பார்மசியில ஒரு சம்மர் கேம்ப்ல குழந்தைகளுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிற கூப்பிட்டாங்க. போய் குழந்தைகளுக்கு என்ன கிளாஸ் எடுக்கணும், சின்ன சின்ன குழந்தைங்க, அதுல அதிகப்படியானதுன்னா ஒரு 12 வயசு 13 வயசு குழந்தைங்க தான் இருந்தது. ஒரு 40 குழந்தை சுற்றி வந்து வந்துருச்சு. கிளாஸ் எடுன்னு சொன்னப்போ கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஆகன்னா அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஆகிட்டோம். அது இப்படி அதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா, நெல் எந்த மரத்தில் வரும்னு ஒன்று கேட்கும்போது ரொம்ப வலிக்குது. அப்போதான் தெரிஞ்சது ஏன் குழந்தைகளுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுக்கணும். என்னோட நண்பர் வந்து பெரிய ஸ்டோர் வச்சிருக்காரு. அவரோட பாப்பா வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிறா. பால் எங்கிறது வருது பேக்கெட்ல வருதுங்கிறா, பேக்கெட் எங்கிறது மெஷின்ல வருதுங்கிறா, பால் எங்கிறது வருதுன்னு கூட தெரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இந்த ஆமாங்க. இன்னைக்கு வந்து என்னன்னா இந்த சோசியல் மீடியா நெட்டு வந்ததுன்னா இந்த ரூம்குள்ள அப்படியே இருந்துக்கிறது. அவங்களுக்கு அதுதான் உலகமா போயிருச்சு. இப்போ நம்ம ட்ரோலிங் டைம்ங்கிறது ஆவரேஜ் வந்து இப்போ 3 மணி நேரம் ஆயிருச்சு. இந்தியர்களுடைய மொபைல் பார்க்குற ட்ரோலிங் டைம் வந்து ஆவரேஜ் 3 மணி நேரம் ஆயிருச்சு. அப்போ நம்மளுடைய சிந்தனை எங்க போயிருச்சுன்னு பாத்தீங்களா? இன்னொருத்தருடைய புள்ளி விவரம் வந்து இனி ஒரு 5 வருஷம் 8 வருஷத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா தப்புங்கிற அளவுக்கு வந்துடும். எதுனாலும் சேட் பண்ணு, மொபைல்ல பேசுங்கிற அளவுக்கு போயிருங்கிறாங்க. அதை விட மிக ஈஸியான இது வாழ்வியல் வந்து விவசாயங்கிறது குழந்தைகளுக்கு நம்ம புரிய வைக்கணும். அந்த விவசாயத்திலிருந்து நீங்க வெளியே போகாம இருக்கணும் அப்படின்னா இயற்கையில விளைவிச்ச பொருளை நமக்கான வாடிக்கையாளருக்கு கொடுக்கணும். அந்த வாடிக்கையாளரை நம்மளோட டார்கெட் வந்து வாரத்துக்கு ஒரு வாடிக்கையாளர் அப்படிங்கிற டார்கெட் போனீங்கன்னா ஒரு வருஷத்துல உங்கள்கிட்ட 52 பேர் இருப்பாங்க, 2வது வருஷம் 104 பேர் இருப்பாங்க. கொடுக்க முடியாது. அதுக்கு மேல நீங்க ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்படி அதுக்கு மேல நீங்க கொடுக்கணும்னா இந்த தாய்மண் அமைப்பு மாதிரி எல்லா விவசாயிகிட்டையும் ஒருங்கிணைச்சு அந்த பொருள் நீங்க கொடுக்குற மாதிரி நீங்க ட்ரேடரா மாறிடுவீங்க. இயற்கை பொருளுக்கான ட்ரேடர் அந்த இடத்துக்கு வர்றதும் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு தான். இதுக்காகத்தான் இந்த சார் சொன்ன மாதிரி இவங்களுடைய எஃபிஓலாம் அதுக்கு ரொம்ப பெரிய இதாக பண்ணணும். சகஜா எஃபிஓ ஒன்று இருக்குங்க சார், அது அவங்க அந்த ஆர்கானிக் ஃபார்மர்ஸை டெவலப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் எனக்கு உண்மையே பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நம்பர் 1 எஃபிஓ, அது இயற்கை விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய எஃபிஓ இருக்கிற இடத்துல நம்ம வந்து சொல்கிறோங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இயற்கை விவசாயத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக தின வருமானத்தில் போங்க. தின வருமானத்தில் கீரை மிக 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 எளிமையான அதிகப்படியான ரிஸ்க் இல்லாத ஆள் 1 ஏக்கர் வரைக்கும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே பண்ண முடியும். அதை சந்தைப்படுத்தவும் முடியும். இனி ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லி உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி மேட்டுப்பாளையம் பேஸ்ட் இருக்கிறாரு. மல்லி புதினா மட்டும் பண்றாரு. உழவர் சந்தையில் விற்கிறாரு. நேரடி சந்தை கஸ்டமர் இல்லை. டெய்லி 500 கட்டு விற்கிறார். 10 ரூபா ரேட்டுக்கு விற்கிறார். கணக்கு போட்டுங்க. வருஷம் முழுவதும் விற்கிறார். 10 ரூபா 500 கட்டுனா 5000 ரூபா, 1.5 லட்சம் ரூபா. ஒரு ஐடி காரன் கூட அந்த சம்பளம் வாங்குறது இல்லை. காலையில 2 மணி நேரத்தில் ஒரு சேல்ஸ் முடிச்சிடுறாரு. அதே வந்து மத்தியானம் வெயில் நேரத்தில் ஃபுல் ரெஸ்ட் எடுக்கிறாரு. மத்தியானம் மேலே பாடு வர்றாங்க, நைட் பொறிச்சு வச்சிடறாங்க, பண்ணுறாங்க. இனி ஒரு பையன் வந்து அன்னூர் பக்கத்தில் ஒரு பையன் பண்ணுறாங்க. 4 பழமுதிருக்கு மட்டும் கொடுக்குறாப்புல. என்னுடைய வீடியோ பார்த்து என்ன கிளாஸுக்கு கூட வரல, அந்த வீடியோவை பார்த்து அதை மாதிரி செஞ்சு இப்போ சக்ஸஸ் ஆகிட்டு நேரில் வந்து செம்மேடில் ஒரு ஃபார்மில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ வந்து நான் உங்களுக்கு நன்றி சொல்லணுங்கிறக்கா தோட்டத்துக்கு வரணும்னு நினச்சேன், முடியல. நான் இது வந்து எனக்கு பெருமை இல்லைங்க. நம்ம சொன்னதை எங்கேயோ பார்த்து ஒரு குடும்பம் வருதுங்கிறது உண்மையை புல்லரிக்குது. அந்த வாய்ப்பு எனக்கு அதை படைச்சவங்க கொடுத்துருக்கான். அந்த இடத்துல அதையே நம்ம கரெக்டாக செய்யணுங்கிறது ஒரு இது. என்னன்னா அவங்க அந்த பையன் பார்த்தீங்கன்னா 60 சென்ட்ல பண்ணுறான். வாரம் 600 கட்டு 15 ரூபா ரேட்டுக்கு விற்கிறான். அப்போ நான் இப்போ ஒரு 36,000 ரூபா வருமானம் வருது. என்ன இனி அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 15 ரூபாயே 30 ரூபா பண்ணு, டைரக்ட் அப்பார்ட்மெண்ட் கொடு, 60 சென்ட் 120 சென்ட் பண்ணு, நீ வேலை செய்யாத 2 ஆளை வேலைக்கு வச்சுக்கோ.
1.5 லட்சம் ரூபா வரும், 50,000 செலவு வந்து 1 லட்சம் மாதம் வருமானம் வரும். இது போதும் இல்லைன்னா நான் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கோம். செய்ய முடியாது இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 சென்ட் ஆரம்பிங்க. இல்லைங்க சந்தேகமாக இருக்குதுன்னா க்ரோ பேக் வாங்கி 2 க்ரோ பேக்கில் ஆரம்பிங்க. நீங்கள் சாப்பிடுங்க. அந்த அந்த டேஸ்ட் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகும். அந்த இயற்கையில் வரக்கூடிய கீரைக்கு அந்த டேஸ்ட் இருக்குதான்னு நீங்கள் உற்பத்தி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. வித்தின் 30 days 30 நாளில் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த விவசாயத்தில் இது மட்டும்தான் சாத்தியம். வேறு எந்த காய்கறி எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தை காப்போம், மண்ணை காப்போம்னு சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. இயற்கை